Hi viewers, welcome to YuvaTamilTech channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூ டெக்னாலஜி அடுப்பு. இந்த அடுப்பு பேரு ராக்கெட் அடுப்பு. இதோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா குக் பண்ணலாம், ஸ்மோக் கம்மியா எடுக்கும், எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும் மற்ற விறகு அடுப்பை கம்பேர் பண்ணும்போது. நீங்க YouTubeல இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண நாங்க ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். சரி வாங்க, ஸ்டவ்ல நான் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இதுதான் நாங்கள் மாடிஃபை பண்ண ராக்கெட் அடுப்பு. இதை நாங்கள் தண்ணி சூடு பண்ண யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பா ஷேப்பில் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே மெஷ் வச்சுருக்கோம். செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர் வந்து பா ஷேப்பில் இருக்குது. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இந்த மெஷ் எதுக்கு இருக்குன்னா, இந்த மெஷ்ஷுக்கு மேலே நம்ம விறகு வைப்போம். விறகு வச்சு ஃபயர் பண்ணிடுவோம். இதுக்கு ஆக்சிஜன் வேணுங்கிறதுனால மெஷ்ஷுக்கு கீழேருந்து ஆக்சிஜன் போகும். அப்புறம் டேரெக்டாக அந்த அனல் வந்து பாத்திரத்துக்கு வரும், வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல். இதில் என்ன நாங்கள் மாடிஃபை பண்ணோன்னா, மெஷ்ஷுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் கிடைக்கல. அது மாதிரி மேலேயும் ஒரு லேயர் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். அதனால அடுப்பு சீக்கிரமாக எரியும். இதுலேருந்து வெளியே வர சாம்பலை நம்ம ஈஸியாக குச்சி வச்சு எடுத்துடலாம். இந்த ராக்கெட் அடுப்பை யூஸ் பண்ணி குறைவான விறகுல நம்ம ஈஸியாக சமைச்சிடலாம். இந்த விறகு அடுப்போட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ இருக்காது, ஈஸியாக எரியாது, அப்புறம் நிறையா விறகு தேவைப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.